மின் ஷர்ரி மா மின் ஷர்ரி மா ஹலக் மின் ஷர்ரி மா ஹலக். இப்போ ஹலக்கு ஹா சொல்லணும். நம்ம தமிழில் படிச்சுட்டு என்ன சொல்லுவோம்? கலக்குன்னுவோம். என்னத்தை கலக்கிறது? ஹா. இங்கே அரபியில் என்ன இருக்குது? ஹா இருக்குது. அப்போது ஹா சொல்லணும். மூமின்களே, ஹாவுடைய உச்சரிப்பை கற்றுக்கோங்க. தமிழில் காஃபாக இருக்கட்டும், ஆஃபாக இருக்கட்டும், ஹாவாக இருக்கட்டும், இந்த 3 அரபி எழுத்துக்குமே தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, கேவோ அல்லது தமிழில் காவையோ போட்டு நம்மளை சொதப்பிடுவாங்க. நம்ம அதில் படித்து கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் குரான் ஓத தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். அர்த்தங்கள் மாறிடும். ஏன்? ஹலக் இந்த இடத்துல அல்லாஹ் படைத்த ஒன்றுன்னு வருது. இங்கே நம்ம மாற்றி கலக்கு அல்லது கலக்கு அப்படின்னு சொன்னால் அர்த்தங்கள் மாறி போயிடுது. அதனால் சூறாக்களில் பெரிய பெரிய தவறுகள் ஏற்படுது. இதன் காரணமாக தொழுகை முறியது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவில் என்ன நம்ம காமனாக மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை தெளிவுபடுத்திக்கோங்க. 2வது ஆயத்தில் அதிகமாக ஏற்படக்கூடிய